ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னுமே ஜீர்ணிக்க முடியாத சில நபர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அது இன்னும் விஜயோட ஆட்சி 5 வருஷம் முடிகிற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. 5 வருஷம் முடிகிறப்போ கூட மறுபடியும் நம்ம ஜெயிப்போமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் இருப்பாங்க. அந்த லெவலில் தான் இருக்கும். இப்போது அதில் சில பேர் அப்பப்போ சில வைத்தறிச்சல் காரணமாக விஜயோவில் எதுவும் விமர்சனம் பண்ணுறதை பார்த்துட்டு தான் இருப்போம். இப்போ அப்பப்போ அங்கங்கே சில விஷயங்கள் வந்து இந்த டாக்டர் ஷர்மிளா அப்படிங்கிற இந்த ஆண்டி ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் கரூரில் பேசினார்ல, அந்த ஸ்பீச்சுக்கு இவங்க ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே கோலத்தூரில் கொத்துப்புறா போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கலாய்ச்சிருந்தார்ல நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதுக்கு எல்லாருக்கும் பொங்கிடுச்சு. அதாவது கொத்து புராட்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை விஜய் பேசிட்டாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதுதான் வைரல். அதை வந்து நம்மளும் எதோன்னு சொன்னால் அது வைரல் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னால் அது பிரபலமாகும் அப்படின்னா அது பிரபலமான நபர்கள், அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த ஆள் சொன்னால் தான் பிரபலமாகும். அதுதான் விஜய் அவர்கள். அவர் ஒரு விஷயத்தை பேசினா, ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு ட்வீட்டை போட்டால் அதுவே பார்த்தோன்னா வைரல் ஆகும். ஆனால் அது எல்லோரும் பேசினா வைரல் ஆகாதுல்ல. அது தெரியாமல் நம்ம டாக்டர் ஷர்மிளா அக்கா இருக்காங்களா, அந்த ஆண்டி, அவங்க வந்து வீச்சு புரோட்டா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுனது யாருமே கண்டுக்கல. இவங்க பேசினாலும் விஜய் மாதிரி வைரல் ஆயிரும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம் விஜய் அவர்கள் 5 நிமிஷம் பேசுனதுக்கு குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டாருன்னு சொன்னார். அப்போ அவர் இன்னும் தாவேகா கட்சி இன்னும் பல இடங்களில் ஜெயிக்காமல் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் விஜய் பேசினார்ல, அங்கேயே ஒரு சீட்டு கூட அவர் வாங்கலை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க டாக்டர் ஷர்மிளா. அதாவது இவங்க தான் வந்து விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடியே 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு பேசினாங்க இந்த ஆண்டி. இப்போ விஜய் அவர்கள் 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கே பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு செருப்படின்னு தான் சொல்லணும். 10 தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது 108 போயிடுச்சு. அப்போவே பார்த்தோன்னா இவங்களாம் என்ன ஆயிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்களேன். டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க, செய்தி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. 108ல் நிற்கும் போது இவங்களோட மனநலம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த அம்மா, இந்த போஸ் வெங்கட், திமுக நபர்கள் எல்லாருமே ஸ்டாலினுக்கே தூக்கி வாரி போட்டிருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த மனநிலைமையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்களா, அதுவே பெரிய விஷயம் தான். அதுக்கே அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கணும். மீண்டு வந்துட்டிங்களே, வாங்க மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுதல் சொல்லணும். அதை சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த தொகுதியெல்லாம் ஏன் ஜெயிக்கல அப்படின்னு. அந்த தொகுதியெல்லாம் ஜெயிக்கல அப்படின்னாலும் விஜய் தான் முதலமைச்சர். அவர் தான் முதலமைச்சர். இன்றைக்கி ஸ்டேட்டோட சிஎம் அவர் தான், உங்களுக்கு சிஎம் அவர் தான். இப்போ அங்கே ஜெயிக்கலான்றதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஆட்சி அவர் கையில் தான் இருக்குது, தமிழ்நாடே இப்போ அவர் கையில் தான் இருக்குது. இதை பேசி என்ன பண்ண போகிறீங்க? தாவேகா கட்சி ஜெயிக்காத இடங்கள் எல்லாம் வீச்சு புரோட்டா போட்டாங்களா அப்படின்னு வேறு பஞ்ச் டைலாக் பேசுகிறீங்க. நீங்கள் விஜய் இல்லைம்மா. விஜய் சொன்னால் ஒரு டைலாக் ஃபேமஸ் ஆகும், வைரல் ஆகும். நீங்களாக பேசினா தெரியாது யாருக்குமே. தெரிஞ்சாலும் கூட படிச்சுட்டு கடந்து போயிடுவாங்க, அவ்வளோதான் நீங்களா. சரி, இப்போ இந்த ஆண்டிகிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க விசிகா ஆதரவாளர். இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தோன்னா விசிகாவில் இருக்காங்க, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவங்க விசிகா கட்சி சேர்ந்தவங்க. இந்த அம்மாவும் பார்த்தோன்னா விசிகா தான் சப்போர்ட் பண்ணும், திருமாவளவன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் இப்போ விசிகா கட்சியே தாவேகா கூட வந்துருச்சு. விசிகா கட்சி தாவேகோட வந்தது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அமைச்சர் பதவின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு வன்னியரசு அவர்களுக்கு. திமுக கிட்டேருந்து ஒரு நாளும் பார்த்தோன்னா இந்த பதவியெல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே முடியாது, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. ஆனால் இந்த ஷர்மிளாண்டி என்ன பண்ணுறாங்க, விசிகாவுக்கு அமைச்சர் பதவி கொடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க விசிகா கட்சியிலிருந்து. இன்னும் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே போய் திமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டாலின் அவர்களை யாராவது எதுவும் பேசினா பார்த்தோன்னு உடனே வந்து இந்த ஆண்டி முன்னாடி நிற்பாங்க. அந்த லெவல் இருக்குது. இந்த அம்மா விசிகா கட்சியில் திமுக கட்சியாக கம்முன்னு விசிகாலேருந்து வெளியே போய் திமுகவில் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம விசிகா பல வருஷமாக இருக்குது. நம்ம அண்ணன் திருமாவளவன் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தோன்னா யாருமே இந்த மாதிரியான ஒரு பதவி கொடுத்ததே இல்லை. திமுகவில் இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து 8 சீட்டுன்றது கொடுக்குறக்கே வந்து பல தடவை யோசனை பண்ணி பேசி நம்மளுக்கு 8 சீட்டு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ஜெயிச்சாலும் நம்மளுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கிடையாது, ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம சும்மா தான் இருக்கணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நேற்று வந்த தேமுதிக கட்சிக்கெல்லாம் வந்து 10 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ டைம் யோசித்து அவ்வளோ நாள் பேசி வெறும் 8 சீட்டு தான் கொடுக்குறாங்க, ஒரு சிங்கிள் டிஜிட் தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு திமுகவில் இருக்கணும் அப்படின்னு அப்போவே வெளியே போயிருக்கணும். அப்போ தான் வெளியே போகல. இப்போ விசிகா வந்து தாவேகா கூட வந்தாங்க. அப்போ அமைச்சர் பதவி கொடுத்தாரு விஜய் அவர்கள். பரவாயில்லையே, திமுகவில் இருந்தால் அதெல்லாம் நடந்திருக்காது, நம்மளுக்கு நடக்குது. ஒரு மாற்றம் அப்படிங்கிறது விஜய் கொண்டு வந்துட்டார். ஆட்சியிலும் அதிகாரத்திலே பங்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து திருமாவளவன் தான் பேசினார் அப்படின்னு இவங்க தான் சொல்லிப்பாங்க. அவர் பேசுனதை விஜய் அவர்கள் நிறைவேற்றியிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு. காங்கிரஸுக்கும் கொடுத்துருக்காரு, விசிகாவும் கொடுத்துருக்காரு, ஐஎம்எல்க்கும் கொடுத்துருக்காரு, சிபிஐக்கும் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போவாது மைண்டு மாறி மூளைன்னு ஒன்று இருந்தால், அறிவின்னு ஒன்று இருந்தால், அதாவது என்ன சொன்னால் அடிமைத்தனம் இல்லாமல் நம்ம வந்து மேல் நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இந்த அம்மா எப்போ வந்து விசிகாவோட இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்க வேணாம், நாங்கள் இப்படியே கொத்தரமையில தான் கடைசி வரைக்கும் இருப்போம் திமுக கூட.
எங்கள் திருமாவளவன் கட்சியில் இருக்கிற எல்லாருமே கொத்தடிமையாக தான் இருக்கணும், எங்களுக்கு எந்த ஒரு அமைச்சர் பதவியும் கிடைக்கவே கூடாது, நாங்கள் இப்படியே ஸ்டாலின் அவர்களுக்கே முட்டு கொடுக்க இருக்கணும் அப்படின்னு அந்த கொத்தடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் பெருசாக தான் தெரியாது. அந்த கொத்தடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். அதை தான் ஆண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, விஜயோட ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க மேடையில் பேசிக்கிட்டு திரிகிறாங்க 3 மாதம் தாங்காது 6 மாதம் தாங்காது அப்படின்னு. அந்த வேலைக்கு ஆண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களோட அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அவரோட கட்சியில் இருக்கிற ஒரு வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்த, அதுவும் சமூக நலத்துறை அமைச்சர் பதவி கொடுத்த விஜய் அவர்களோட ஆட்சி கவரணும் அப்படின்னு சொல்லி திமுக கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. விசிகாலேருந்து இந்த அக்கா, இந்த ஆண்டி எவ்வளோ கேவலமான ஒரு விஷயன்றது பாருங்களேன். இதெல்லாம் என்ன ஒரு பொழப்புன்றது தெரியல. சரி, ஓகே, இவங்க மொத்தத்தில் திமுக தான், விசிகாலாம் கிடையாது. தயவு செஞ்சு விசிகாலேருந்து வெளியே போய் திமுகவில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பற்றி பேசுங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. வேறு என்னத்தை சொல்கிறது? இவங்களோட கட்சி வந்து நலன் பெற்றதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை. இவங்களோட கட்சி பார்த்துன்னு ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போனதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இத்தனை நாளாக நம்மளை அடிமையாகவே வச்சுருந்தாங்களே, இப்போ ஒருத்தர் மேலே வந்திருக்காரு அப்படின்னாலாம் இவங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை. இன்னும் திமுக கொத்தடிமை வேலை தான். சரி, அடிமையாகவே இருந்து பறங்கிட்டாங்க, வேறு என்னத்தை பண்ணுவாங்க, இந்த வேலையை தான் செய்வாங்க. அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஆண்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கலாம். அவ்வளோதான், வேறு என்னத்தை சொல்கிறது இதுக்கு மேலே. ஆனால் நீங்கள் என்ன தான் அழுது புலம்புனாலும் என்ன நடந்தாலும் தாவே காட்சி 5 வருஷம் நீடிக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கும் அவர் தான் செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அங்கே வீச்சு புரோட்டா இல்லை, மொத்தமாகவே கொத்து புரோட்டா போட்டு உட்கார வச்சுருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் திமுக கட்சி, அவ்வளோதான். நீ ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் தான் செய்யும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இந்த ஆண்டி தான் அப்படின்னா திமுகவில் இருக்கிற இன்னொரு ஆண்டி யார் அப்படின்னா கீதா ஜீவன் அப்படிங்கிற இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார், ஆனால் அவருக்கு முதலமைச்சர் தகுதிக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே அவர்கிட்ட கிடையாது, அவருக்கு முதலமைச்சர்ன்ற தகுதியே இல்லை, அவரோட பேச்சில் வந்து மனித மாண்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னென்னு மனித மாண்பே முதலமைச்சர் விஜயோட பேச்சில் இல்லை, அதனால் அதுக்கு தகுதியானவர் அவர் இல்லை அப்படின்றாங்க. பஸ்ஸில் பயணிக்கும் போது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அப்போதைய முதலமைச்சர், பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது இந்த தமிழ்நாட்டோட ஒரு குடிமகன், ஒரு பிரஜை, அவரை ஓங்கி கணத்தில் அறைகிறாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள், அப்போ ஒரு முதலமைச்சர். இதுதான் ஒரு மாண்பான்னு கேட்க தோணுது. இது ரவுடிசம், ஒன்றானவர் பொறுக்கித்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அந்த மாண்புன்றது விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு இந்த கீதா ஜீவன் சொல்ல வராங்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அதுக்கப்புறமா மேடையில் ஏறினா திமுகவோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் எல்லாருமே பொதுமக்களை, பெண்களை இழிவாக பேசிகிட்டே இருப்பாங்களே. அது யார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சேலம் சுஜாதா, இவங்க, அப்புறம் யார் இன்னும் இருக்காங்க நம்ம பொன்முடி, இவங்க எல்லாருமே பெண்களை சைவம் வைணவம் அப்படின்னு கலாய்க்கிறது. அதுக்கப்புறமா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஸ்டேஜில் ஏறினாலே எந்த அளவுக்கு ஆபாசமான வார்த்தைகளை பேசுவார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அவரெலாம் பேசுனது மனித மாண்பு அப்படின்னு சொல்லி இந்த கீதா ஜீவன்ட்ட நம்ம கேட்கணுமே. இல்லை, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது நீங்கள் வந்து முன்னாடி உட்காருங்க, முன்னாடி உட்காந்து அவர் பேச்சை கேளுங்க, கைதட்டுங்க, ரசிங்க, விசிலடிங்க அப்படின்னா பண்ணியிருப்பீங்க போல். அதனால தான் அவர் பேசுனதெல்லாம் இவங்களுக்கு வந்து மனித மாண்பாக தெரியுது. விஜய் அவர்கள் அந்த கொத்து புரோட்டான்னு சொல்லிட்டாருங்க, அது மனித மாண்பு இல்லை அப்படின்ட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் பேசாத பேச்சா? என்ன சொன்னார் ஒரு கூட்டத்தில்? அந்த மாங்காய் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு. இது வந்து மனித மாண்பு லிஸ்ட்டில் வருது போல். என்னத்தை சொல்கிறது? அப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அந்த அம்மா காலில் கீழே பார்த்தோன்னா தவளையிட்டு கிடந்தார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவரில் பேசுனதோட இல்லாமல் ஜெயலலிதா அவர்களையும் பார்த்தோன்னா கேவலமாக அசிங்கமாக பேசியிருந்தார் உதயநிதி ஸ்டாலின். அதெல்லாம் பார்த்தோன்னா மனித மாண்பில் வருது போல். பெண்களை யாரெல்லாம் இழிவுபடுத்தி பேசுகிறாங்களோ அது இந்த பெண்ணுக்கே கோவம் வர மாட்டேங்குது. இந்த கீதா ஜீவன் அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கே கோவம் வர மாட்டேங்குது. அதெல்லாம் மனித மாண்பில் வருது போல். பொன்முடி பேசினார்ல சைவம் வைணவம் அப்படின்னு, அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த அம்மாவுக்கு கோவம் வராது. கெட்ட வார்த்தைகளை திமுக காரங்க பேசுவாங்கள்ல மேடையிலே, எங்கேயாவது தாவேக்கான நபர்கள் யாராவது, விஜய் அவர்களோ இல்லை மற்ற பேச்சாளர்களோ யாராவது மேடையில் நின்றுட்டு யாராவது ஆபாசமாக அசிங்கமாக பேசியிருக்காங்கன்னா இது வரைக்கும் பேசுனது கிடையாது. ஆனால் திமுகவில் இதை மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்புறம் திமுக நிகழ்ச்சிகளில் வந்து அரகுறை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த லைலா மணி சொல்லுவார்ல, கலக்கி வச்ச கொக்கோ கோலா போல் அப்படின்னு பாட்டை போட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்களா, அமைச்சர் பக்கத்தில் வந்து இந்த பெண்கள்லாம் ஆடுவாங்களா, அதெல்லாம் பார்த்தோன்னா மனித மாண்பில் வருது போல் கீதா ஜீவனுக்கு. அதெல்லாம் வந்து இவங்க ரசித்து பார்ப்பாங்க போல். எனக்கு தெரிஞ்சு இந்த திமுக காரங்களை எல்லாருமே விஜய்களுக்கு மனித மாண்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி பேச தெரியல அப்படின்னு சொல்கிறாங்களே, இவங்க எல்லாருக்குமே ஆபாசமாக அசிங்கமாக பேசினா தான் பிடிக்குது போல். இந்த மாதிரி சும்மா மேலாப்பில் பேசுகிறதெல்லாம் பிடிக்கிறதில்ல. அதனால் இன்னும் இறங்கி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல். கீதா ஜீவன் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தற்கொலையாக இருப்பாங்க அப்படின்றத நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. இதெல்லாம் விட மக்கள் வந்து ஓசியில் பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு பேசுனது எந்த விதத்தில் மனித மாண்புன்னு வருது? நாங்கள் கொடுத்த 1000 ரூபாயில் தான் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பவுடரெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள்லாம் மினிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் பேசினார். அதெல்லாம் மனித மாண்பில் வருதா என்ன? மக்களை இந்த அளவுக்கு கேவலமாக இவங்க பேசுனதெல்லாம் மனித மாண்பில் வரும். ஆனால் விஜய் அவர்கள் குத்து புரோட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க, அது மனித மாண்பில் வராது. இது எல்லாத்தையும் ஒரு படி மேலே போய் இந்த ஆர்எஸ் பாரதி இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் படித்த எல்லாருமே, படித்த இளைஞர்கள், இப்போ படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே
படித்ததுக்கு முக்கியமான காரணம் திமுக தான், இதெல்லாமே திமுக போட்ட பிச்சை தான் அப்படின்னாரு. எப்படி மக்கள் பணத்தை வரியாக வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்டே கொள்ளையடிச்சிக்கிட்டு அதில் வந்து மக்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க, அதை போட்டதே வந்து திமுக போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லி பேசினார் ஆர்எஸ் பாரதி. இது மனித மாண்பில் வரும்னு நினைக்கிறேன் கீதா ஜீவன் அவர்களுக்கு. என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இந்த திமுக நபர்கள் இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு இவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா மற்றவங்க பேசுகிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் யாரெல்லாம் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத அப்டேட்டோட தெரிஞ்சுக்குங்க. அதை விட்டுட்டு இந்த பக்கம் வந்து விஜய் பேசுனது மட்டும் அந்த கொத்துப்புராட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காகவே இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின், கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் பேசின பேச்செல்லாம் எவ்வளவு, அதெல்லாம் அடுத்து என்ன ஆகுது? இவங்களுக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாது. அது என் கட்சிப்பா, என் கட்சியில் என்ன வேணால் பேசலாம், நாங்கள் கேட்க மாட்டோம். மற்ற கட்சியில் யாரும் ஒரு வாரத்தை கூட பேசக்கூடாது, ஒரு வாரத்தை கூட எங்கள் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசக்கூடாது, நாங்கள் பொங்குவோம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்கு பொங்குனீங்க அப்படின்னா நாங்கள் பொங்கி நீங்களாம் என்னென்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த லிஸ்ட் எடுத்து மக்கள் மத்தியில் வச்சுருவோம். இந்த இடத்துல மக்களுக்கு மறுபடியும் நாங்கள் உங்கள் மூலமாக ஞாபகப்படுத்துறதா தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம். அது மக்கள்கிட்ட போய் சேரும், அவங்களே பார்த்துப்பாங்க. என்ன விஜய் கொத்து புரோட்டான்னு சொன்னதுக்கு இப்படி கதறாங்க, ஆனால் இவங்க என்னென்ன பேசி வச்சுருக்காங்க ஐயோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் மக்கள் மறந்து போயிருந்தாலும் கூட மறுபடியும் ஞாபகப்படுத்தியிருப்போம். அதுக்கு இவங்கள மாதிரியான ஆட்கள் தேவை. அப்பப்போ இந்த மாதிரி எதுவும் பேசுங்க, அப்போ தான் நீங்கள் செஞ்ச விஷயங்களெல்லாம் எடுத்து வெளியே பேசுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்வாய்ப்பாக இருக்கும், தாவேக்காக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அதுதான், வேறு ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று பெரம்பூரில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வச்சார். அதை பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயில் அங்கே நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுக்காக 3 கோடி ஒதுக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 திட்டங்களை செயல்படுத்த சொல்லியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பெரம்பூரில் அங்கங்கே சில பேருந்து நிறுத்தங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு 50 லட்சத்தை ஒதுக்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா விளையாட்டு மைதானம் அமைக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தற்காலிகமாக வேலை செய்கிற தொழிலாளருக்கு தங்குமறை கட்ட சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 7 திட்டங்கள் இந்த மாதிரி 3 கோடி அதுக்காக ஒதுக்கியிருக்காரு. இப்போதைக்கு ஸ்டார்டிங் 3 கோடி ஒதுக்கியிருக்காரு. அங்கே சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட தொகுதிக்கு இந்த மாதிரி நலத்திட்டங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காரு. அதுக்குண்டான வேலைகளை ஆரம்பிக்க போகிறாங்க. நேற்று போய் அந்த ரேஷன் கடையில் பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து ரேஷன் பருப்பு, அரிசி, சர்க்கரை இதெல்லாம் போட்டிருந்தார்ல, அதெல்லாம் பயங்கர வைரலாச்சு. அதாவது தாவே காட்சி அமைஞ்சதுக்கப்புறமா அங்கே விநியோகம் செய்யக்கூடிய பொருட்களின் தரம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இனியும் அதிக அளவில் கூடுறதுக்குண்டான வேலைகளும் செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா சைடு சொல்லியிருக்காங்க. நல்ல விதமான பொருட்கள் அங்கே விநியோகம் பண்ணணும். ரேஷன் கடை அப்படின்னாலே சில பேர் வந்து முகம் சுழிச்சுக்குவாங்க, அங்கே சரியாக பொருள் இருக்காது, பொருள் வராது, போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் இனிமேல் தாவே காட்சியில் நடக்காது. இப்போ இந்த ஒரு 1.5 மாதமாக பார்த்தோன்னா ஓகே, இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அது தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான வேலைகளும் தாவேக்கா விஜய் அவர்கள் எடுப்பார்னு சொல்லப்படுது. காத்திருப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலி இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம லயோலா மணி அவர்கள், அவருக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்காக கொடுத்துட்டாரு. உடனே இந்த அதிமுக, திமுக, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் பொங்கிருச்சு. இவருக்கு எதுக்குங்க கொடுக்குறீங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்து இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, வேறு யாருக்கு கொடுக்கலாம்? அவரோட ஆட்சி, அவரோட கட்சி, அவர் கட்சிக்காக வேலை செஞ்ச நபருக்கு அவர் கொடுக்குறாரு. நீங்கள் கொந்தளிக்கிறீங்க. ஆனால் திமுக இதுக்கு முன்னாடி யாரை போட்டு வச்சுருந்தாங்க, இந்த திண்டுக்கல் லியோனி அப்படின்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். இவராது தாவேக்கா கட்சி சார்பாக பேசிகிட்டு இருந்தார், கட்சி சார்ந்த 4 விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார். அவர் பட்டிமன்ற பேச்சாளர். அவரை தான் வந்து இதுக்கு தலைவராக போட்டு வச்சுருந்தாங்க திமுகவில். அவர் இந்த சிங்கப்பூரில் போய் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சரக்கு அடிச்சுட்டு போய் அங்கே கலந்துக்கிட்டாரு. அங்கே தெரிஞ்சோடனே மக்கள் எல்லாம் வெளுத்து விட்டு துரத்தி விட்டுருக்காங்க. இதெல்லாம் உங்கள் கட்சி மீட்டிங்கெல்லாம் கிடையாது, இங்கெல்லாம் அந்த சரக்கு போட்டுலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அடித்து துறக்கியிருக்காங்க. அந்த லெவலில் இருக்கக்கூடிய அந்த நபரையும் எல்லாம் இவங்க திமுககாரங்க தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவராக போட்டு வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு கேவலம் இல்லை. அதே ஏற்றுக்கிட்ட இவங்க லயோலா மணியை குறை சொல்கிறாங்க. அங்கங்கே ஆபாச பேசுகளை பேசிட்டு தீர அந்த லியோனி அவர்கள் போட்டது இவங்களுக்கு பிரச்சனை இல்லையாமா. ஆனால் இது வரைக்கும் நாகரிகமாக பேசி, நாகரிகமாக அரசியல் பண்ணி, நாகரிகமாக விஜய் அவர்களுக்காக மட்டும் இல்லாமல் களத்துலேயும் மக்களுக்காகவும் வேலை செஞ்சு வந்த படித்த ஒரு இளைஞர் லயோலா மணி அவர்கள். அவர் வந்தது பார்த்தோன்னே இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையும் ஒன்றும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கி அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. போய் ஒரு உட்காந்து முதல் சொன்னோன்னே, சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்த என்ன இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து என்னோடய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, அதுக்கு நியாயமாக செயல்படுவோம் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டு அவர் சைன் பண்ணி பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. அதையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சிறப்பான செய்கை செய்வார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, அந்த சாட்டாய் துரைமுருகன் அவர் சொல்கிறாப்புல விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட்டால் இந்த பதவிக்கு வந்து லயோலா மணியை போடாமல் வேறு யாரை போடுவார் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்மளுக்கு அப்போ தான் சட்டுன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஆமாம்ல, லயோலா மணி கொடுக்குறதுக்கு பதிலாக ஆனால் சீமானு கொடுத்துருக்கலாமே, சீமானுக்கு எதுக்கு ப்ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். என்னங்க, இப்போ 1 to 5th அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் புத்தகத்தில் ஏதோ ஒரு கதைகள் தான் அதிகமான பாடமாக இருக்கும். அந்த மாதிரி கதைகளை படிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தமிழ்நாட்டிலே கதை சொல்கிறதுலையும், கட்டுக்கதை சொல்கிறதுலையும், மாயாஜால கதைகள் சொல்கிறதுலையும் நம்பவே முடியாத, குழந்தைங்களாம் நம்பிடுவாங்களா, அந்த மாதிரி நம்பவே முடியாத சில விஷயங்களெல்லாம் சொல்கிற
ஒரே நபர் யார் அப்படின்னா நம்ம சீமான் அவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை இதுக்கு தலைவராக போட்டால் அவர் புக்கில் அந்த புத்தகங்கள் எல்லாம் 1 to 5 புக் அந்த புத்தகங்கள் எல்லாம் நம்ம எந்தெந்த கதை எழுதலாம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுவார். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இந்த ஆமை ஓட்டை திருப்பி போட்டு கடலில் போகிற மாதிரியான ஒரு கார்ட்டூன் இந்த பேஜில் இருக்கும். அதுக்கு இந்த சைடு பேஜில் புத்தகத்தில் அதுக்கு ஒரு கதையை எழுதியிருப்பார். நல்லாயிருக்கும். அந்த கார்ட்டூனும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் சீமான் மூஞ்சியே தான் இருக்கும். அதில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், இந்த பக்கம் வாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு கதையாளதுனாலும் சரி, பாட்டாக போட்டாலும் சரி, அண்ணனுக்கு ரெண்டுமே கை வந்த கலை தான். திடீர்னு கதையும் சொல்லுவார், திடீர்னு பாட்டும் பாடுவார். அதனால் அதை ரைம்ஸாக கூட வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா கதையை கூட அண்ணன் எழுதிக்குவார். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த AK 74 எப்படி சுட்ட அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்ல, அதை வந்து சயின்ஸு புத்தகத்துலலாம் போட்டு ஒரு பாடமாக வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதையும் அண்ணன் பண்ணுவார். அதுக்கப்புறமா இந்த தேல்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா, தேல் கடிச்சதுனால யாரும் உயிரிழக்க மாட்டாங்க, தேல் கடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சா தான் நம்மளுக்கு உயிரே போயிடும் அப்படின்னு ஒரு கதை சொன்னார்ல. அந்த மாதிரியான சின்ன சின்ன கடி ஜோக்ஸ் அப்பப்போ எழுதினார் அப்படின்னா குழந்தைங்க பார்த்து படிச்சுட்டு சிரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான கதைகளை அண்ணன் வந்து பண்ணுவார். அதுக்கு இந்த போஸ்டிங் அவர் கரெக்டாக இருப்பார். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, அவர் சொல்லாத கதைகளா, அவர் பேசாத கதைகளான்னு எத்தனை கதைகள் இருக்குது. ஏர்போர்ட்டில் நான் போய் சுற்றி நின்றுருந்தேன், திடீர்னு பார்த்தோன்னா என்ன ராணுவம் சுற்றி வளைச்சிருச்சு, உடனே வந்து எங்கிட்ட செல்ஃபி அப்படின்னாங்க. இதையெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஒரு புத்தகத்தில் போட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க பார்த்து படிச்சுட்டு சிரிப்பாங்கள்ல, ஜாலியாக இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதனால் அந்த போஸ்டிங் அவரை போடலாம். இல்லை அப்படின்னா உழைக்காமலே வந்து 1.5 கோடி ரூபாய் கார் வாங்குறது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் போடலாம். அதையும் தாண்டி வேறு என்ன, உழைக்காமலே எப்படி வாழ்கிறது, வேலைக்கே போக மாட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும், வீடு, காரு, பணம் எல்லாமே கிடைக்கும், அது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் போட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறாக இருக்கும், ஹிஸ்ட்ரியாக இருக்கும். அதனால் அண்ணா அதை போட்டுக்கிறதுக்கு அந்த பதவியில் அவருக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் விஜயவால் மிஸ் பண்ணிட்டார். சரி, விஜயவால் யோசிச்சிருப்பார்ல, அது ஒன்றும் இல்லை, சீமான் சொல்கிற கட்டுக்கதைகளுக்கு 1 to 5 புத்தகங்கள் எல்லாம் பத்தாது, அது வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வெளியிட வேண்டியது, அதனால் இந்த இதுக்கு அது வேண்டாம், நம்ம அதை தனி புத்தகமாக வெளியிட்டு லைப்ரரியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி விஜய் அவர்கள் லைலமணி தூக்கி கொடுத்துட்டார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சாட்டை துறைமுருகன் இதை புரிஞ்சுக்கிட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்துங்க, இல்லைனா நீங்கள் வந்ததுக்கப்புறமா அந்த புத்தகத்தை போடுங்க, கூடவே வந்து ஹெலிகாப்டரில் மாடு மேய்க்கிறது அப்படின்னு சொல்லியெல்லாம் புத்தகத்தில் போடுங்க, அந்த கார்ட்டூன்லாம் வரைஞ்சி இந்த பக்கம் கதையெல்லாம் எழுதி போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒருவேளை வந்தால் நீங்கள் போடுங்க. லைலமணி அவர்கள் தான் இப்போதைக்கு இருப்பார், வேறு என்னத்தை சொல்கிறது, அவ்வளோதான். இதில் வேறு விஜய் அவர்கள் 116 இடங்களில் தோத்துட்டாருன்னு கணக்கே தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கார். 108 இடங்களில் ஜெயிச்சார், 116 இடங்களில் தோத்துட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கார். என்னத்தை சொல்கிறது. சரி, அந்த இடங்களில் விஜய் தோத்துட்டாருன்னே வச்சுக்குமே. எதுக்கு தோத்துட்டார் அப்படின்னா, என்னால் தான் தோத்துட்டார் அப்படின்னு சாட்டை துறைமுருகன் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் பேசுனால தான் தோத்துட்டார், கரெக்டு தானே அப்படின்னு கேட்குறாரு. சரி, அப்படி ஒரு வேளை இருந்தாலும் கூட மீதி இருக்கிற அந்த 116 இடங்களில் நீங்கள் தானேப்பா ஜெயிச்சிருக்கணும். ஏன் திமுக அதிமுகன்னு ஜெயித்தாங்க? உன்னால தான் அந்த இடத்துலலாம் விஜய் ஜெயிக்கல, தோத்துட்டார் அப்படின்னு நீ சொல்கிற. அப்போ அந்த இடத்துலலாம் நாம் தமிழ் தானே ஜெயிச்சிருக்கணும். உன் பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படி திமுக அதிமுக ஜெயித்தாங்க? இதே அது கொஞ்சம் கூட லாஜிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க இவ்வளோ தான் முடிஞ்சதுங்க. இவங்களுக்கு இன்னுமே இதே வேலை தான், இதே ஸ்பீச் தான், இப்படியே தான் போயிட்டுருக்கு. கூடிய வரையும் நாம் தமிழர் கட்சியே இருக்காது. 2026 அப்புறமா தாவேகான்ற கட்சியே இருக்காதுன்னு பேசினாங்க. இப்போ 2026 அப்புறமா நாம் தமிழர் அப்படின்ற கட்சியே காணாமல் போயிடுச்சு. இப்போ பல பேர் கட்சி விட்டு வெளியே வந்துட்டாங்க. முக்கிய பொறுப்பில் இருக்கிற நிறைய பேர் வெளியே வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி புதைக்கப்பட்டு விட்டது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் ஊப்பிகள் கதறதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த பக்கம் அதிமுக என்ன ஆச்சுன்னே தெரில. சரி, ஓகே, இன்றைக்கி கண்டென்ட் இவ்வளோ தான். இதை பற்றி பார்த்துருக்கோம். உங்களோட ஒப்பீனியன் அப்படியே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.